காளையும் கழுதையும். முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய வணிகன் இருந்தான். அவனுக்கு ஏராளமான பணம், வேலையாட்கள், மாடு, கன்று எல்லாம் இருந்தன. மனைவியும் பிள்ளைகளும் இருந்தார்கள். வயல்வெளியில் உழவு செய்து வாழ்ந்து வந்தான். இறைவனால் அவனுக்கு ஒரு விசேஷ அருள் கிடைத்திருந்தது. எல்லா விலங்குகளும் பறவைகளும் பேசுவதை அவனால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த ரகசியத்தை யாரிடமாவது சொன்னால் உடனே அவன் இறந்து விடுவான் என்று சத்தியம் செய்திருந்தான். அதனால் இதை மிக ரகசியமாக வைத்திருந்தான். ஒருநாள் அவன் வீட்டு முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். பிள்ளைகள் சுற்றி விளையாடிக் கொண்டு இருந்தார்கள். அப்போது காளை கழுதையிடம் பேசுவதை அவன் கேட்டான். காளை சொன்னது, "ஏண்டா கழுத, உனக்கு எல்லாம் சுத்தமாகவும் சுகமாகவும் இருக்கு. ஆட்கள் உன்னை பராமரிக்கிறாங்க, சலித்து வடிகட்டிய பார்லியாய் கொடுக்கறாங்க, தூய்மையான தண்ணி குடிக்க கொடுக்கறாங்க. நான் நடுராத்திரியிலே எழுப்பி கழுத்தில் ஏர் கட்டி காலங்காத்தாலிருந்து மாலை வரைக்கும் உழவு. அதுக்கப்புறம் என்ன அடிச்சு துரத்தி கொட்டகையில் அடைச்சு கெட்டுப்போன பயத்தம்பருப்பும் தூசி கலந்த வைக்கோலும் போடுவாங்க. நான் அழுக்குக்குள்ளே படுத்துக்கிட்டு பசியோட இருப்பேன். நீயோ எப்போதும் சுத்தமான இடத்துல திரியிற." கழுதை சொன்னது, "காளையப்பா, நீ ரொம்ப சாது. உனக்கு நல்ல ஆலோசனை சொல்பவங்க இல்ல. இனிமே என் பேச்ச கேளு. நாளைக்கு உன்னை அழுக்கான இடத்துல கட்டினவும் நெத்தியாலே தரைய தோண்டு திருப்தியா இருக்கிற மாதிரி காட்டிக்கோ. உலர்ந்த தீவனம் போட்டதும் பாய்வ மாதிரி பாய்ந்து தின்னு. ஆனா என் ஆலோசனையை கேட்டா நீ இன்னும் சுகமா வாழலாம். நாளை வயலுக்கு அழைச்சிட்டு போயி ஏர்கழுத்தில் மாட்டினதும் நீ தரையிலே படுத்துக்கோ. எத்தனை தடவை அடிச்சாலும் எழுந்திருக்காதே. எழுந்திருந்தாலும் மறுபடியும் படுத்துக்கோ. தீவனம் கொடுத்தா மோப்பம் பிடிச்சிட்டு விலகிக்கோ. சுவைக்கவே கூடாது. 3-4 நாள் இப்படி செய்யு. பாரேன், உனக்கு ரொம்ப ரெஸ்ட் கிடைக்கும்." காளை கழுதையை நல்ல நண்பன்னு நினைச்சு நன்றி சொல்லிட்டு சரின்னு சொல்லிச்சு. மறுநாள் உழவன் வந்து காளையை கூட்டிட்டு போய் ஏர் கட்டினான். காளை வேலை செய்யாமல் வேண்டுமென்றே சோம்பேறித்தனம் காட்டியது. உழவன் அடிக்க அடிக்க ஏர் உடைஞ்சு போச்சு. மாலையில் கொடுத்த பயத்தம்பருப்பையும் வைக்கோலையும் காளை மோப்பம் பிடிச்சிட்டு ஒதுங்கி இரவு முழுவதும் பட்டினியாய் படுத்துக்கிட்டு இருந்தது. காலம்பர உழவன் வந்து பார்த்தான். தொட்டி நிறைய தீவனம் அப்படியே இருக்கு. காளை மல்லாந்து படுத்துக்கிட்டு இருக்கு. பயந்து போய் வணிகனிடம் ஓடினான். "ஐயோ, காளை நோய்வாய்ப்பட்டிருக்கு போல. நேத்து ஒன்னும் திங்கல, உழவும் செய்யல." வணிகன் எல்லாம் கேட்டு தெரிஞ்சவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், "பரவாயில்ல, அந்த சோம்பேறி கழுதைய இன்னைக்கு ஏற்பூட்டி காளையோட வேலையை செய்ய விடு." அன்று முழுக்க கழுதை கஷ்டப்பட்டு உழுதது. மாலையில் வீடு திரும்பியதும் கால்களே தூக்க முடியாமல் தள்ளாடியது. காளையோ அன்று முழுக்க சுகமாக படுத்து தீவனத்தை ருசியாய் திங்கிட்டு இருந்தது. கழுதை வந்ததும் எழுந்து நின்னு நன்றி சொல்லிட்டு இருந்தது. கழுதை சோர்ந்து போய் ஒன்னும் பேசாம இருந்தது. தான் கொடுத்த ஆலோசனைக்கே தானே தண்டனை அடைஞ்சதாலே வருத்தப்பட்டது. இரவு நிலா ஒளியில் வணிகன் மாடிப்படியில் உட்கார்ந்திருந்தான். கழுதை காளையிடம் கேட்டது, "நாளைக்கு என்ன செய்வ?" காளை, "இன்னிக்கு செய்த மாதிரியே செய்வேன்." கழுதை பயந்து, "வேண்டாம், இன்னிக்கு எஜமான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, காளை எழுந்து வேலை செய்யலனா கொலைகாரன் கிட்ட கொடுத்து அறுத்து ஏழைங்க கிட்ட இறைச்சி விநியோகம் பண்ணிடலாம்னு. உனக்காக பயமா இருக்கு. நாளைக்கு எழுந்து சாதாரணமா வேலைக்கு போ." காளை மறுபடியும் நன்றி சொல்லிச்சு. மறுநாள் காலையில் வணிகனும் அவன் மனைவியும் கொட்டகைக்கு போனாங்க. உழவன் காளையை அழைக்க வந்தான். காளை எந்த சோம்பரித்தனமும் இல்லாமல் சாதாரணமா எழுந்து நின்னு ரெடியானதை பார்த்ததும் வணிகன் தாங்க முடியாமல் சிரிச்சு விழுந்தான். மனைவி கேட்டாள், "என்ன இப்படி சிரிக்கிறீங்க?" "ஒண்ணுமில்ல, ஒரு ரகசியம் கேட்டேன், சொல்ல முடியாது. சொன்னா உயிரே போயிடும்." "இல்லை, சொல்லித்தானே ஆகணும். சொல்லலினா உங்களோடு இனி வாழ மாட்டேன்" என்று அடம் பிடித்து அழுதாள். வணிகன் எவ்வளவு சமாதானம் சொன்னான். "நான் விலங்கு பறவை பாஷை தெரியறதுக்கு இறைவனிடம் வேண்டிக்கிட்ட போது இந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் செஞ்சிருந்தான். சொன்னா உடனே செத்துடுவேன்." இதை நினைத்து பார்த்தான். அவள் ஒத்துக்கவே இல்லை. "சாக போயா? சாகட்டும், சொல்லித்தானே ஆகணும்" என்று அடம் பிடித்தாள். வணிகன் எழுந்து ஊற்று அப்தஸ் செய்து சாவுக்கு ரெடியாகி வந்தான். கொல்லைப்புறம் போனான். அங்கே அவனுக்கு 50 கோழிகளும் ஒரு செவலும் இருந்தன. நாய் ஒன்று செவலிடம் பேசிக்கிட்டு இருந்தது. நாய் சொன்னது, "எஜமான் இறக்க போற இந்த நாளிலேயே நீ கோழிகளோட விளையாடுறியே, உனக்கு அறிவில்லையா?" செவல்,
என்னாச்சு? நாய்: எஜமானோட மனைவி அடம் பிடிச்சு ரகசியத்தை சொல்ல வைக்கிறார். சொன்னால் எஜமான் இறந்து விடுவார். நாங்க எல்லாம் துக்கப்படுறோம். நீ மட்டும் சந்தோஷமா? செவல் சிரித்தது. எஜமான் அறிவு குறைவில் உள்ளவர். ஒரே ஒரு மனைவியை கூட கையாள தெரியலையே. பாரு, என்கிட்ட 50 கோழி இருக்கு. உன்னை திட்டி, உன்னை பிரியப்படுத்தி, உனக்கு சாப்பாடு குறைச்சு, உனக்கு அதிகமா போட்டு எல்லாத்தையும் அடக்கி வச்சிருக்கேன். ஒரே ஒரு மனைவி இருக்கிற எஜமானுக்கு என்ன கஷ்டம்? எளிய வழி, ஒரு பெரிய முசுக்கட்டை எடுத்து அவளை அறைக்குள்ளே கூட்டிட்டு போய் கதவை பூட்டிட்டு முதுகு விழாவில் நன்றாக அடிக்கணும். இனிமே இப்படி கேட்க மாட்டேன்னு அழுது கெஞ்சுற வரைக்கும் அடிக்கணும். மறுபடியும் ஒரு தடவை அடித்தா போதும். பிறகு சந்தோஷமா வாழலாம். இதை கேட்ட வணிலன் உடனே அத்திமரத்தடிக்கு போய் நல்ல குச்சிகளை வெட்டினான். அவிழ்த்து மனைவியின் அறைக்குள்ளே மறைத்து வைத்தான். பிறகு அவளை அழைத்தான். வா, இந்த அறைக்குள்ளே வந்து, இங்கே யாரும் பார்க்க முடியாது, ரகசியத்தை சொல்லி செத்துடுறேன். அவள் உள்ளே வந்ததும் கதவை பூட்டினான். குச்சியை எடுத்து முதுகு விழாவில் எல்லா இடத்திலும் அடிக்க ஆரம்பித்தான். இனிமே உனக்கு என்ன வேண்டியதில்லாத விஷயத்தை கேட்பியா என்று அடிக்க அடிக்க அவள் மயக்கமடைந்தாள். தௌபா செய்கிறேன், இனி ஒரு நாளும் கேட்க மாட்டேன் என்று அழுது கெஞ்சி அவன் கை காலை பிடித்து முத்தமிட்டாள். இருவரும் அறையை விட்டு வெளியே வந்தார்கள். அவள் இனி முழுக்க முழுக்க கீழ்ப்படிந்த மனைவியானாள். உறவினர்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். அன்று முதல் வணிகன் செவலிடம் வீட்டு நிர்வாகத்தை கற்றுக்கொண்டு மனைவியோடு சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். இருவரும் உயிரோடு இருந்த வரைக்கும் சுகமாக வாழ்ந்து முடிந்தார்கள்.